2 ஃப்ரெண்ட்ஸு கிட்டத்தட்ட ஒரே வயசு, ஒரே சேலரி. மாதம் 60,000 ரூபா. ஒருத்தருக்கு எந்த பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. இன்னொருத்தருக்கு ஃபேமிலி, கிட்ஸு, பேரண்ட்ஸ்னு நிறைய கமிட்மெண்ட்ஸ். இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட. யார் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? யார் கன்சர்வேட்டிவாக இருக்கணும்? உங்கள் பதில் அநேகமாக எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாதவர் தான் ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆனால் அந்த பதில் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்? இந்த வீடியோவில் ஃபுல் கிளாரிட்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வணக்கம், நான் ஸ்ரீனிவாசன். லாஸ்ட் வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டில் ப்ராட்லி என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதாவது ஈக்விட்டி, டெட் அண்ட் ஹைப்ரிட். ஒவ்வொரு கேட்டகரிலையும் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸ்கீம்ஸ் ஒன்றுத்துக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ் இருக்குன்னு புரிஞ்சுது. இப்போ ஒரு கேள்வி, எந்த கேட்டகரிஸில் இருக்கிற ஸ்கீமு உங்களுக்கு ரைட்டான ஸ்கீம்னு எப்படி டிசைட் பண்ணுவீங்க? அதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டை பார்ப்போம், ரிஸ்க் ப்ரொஃபைலிங். சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பெயர் தான் ரிஸ்க் ப்ரொஃபைலிங். இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ரிஸ்க் என்னென்னா, மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போகிறதுனால உங்கள் பணம் கூடலாம் குறையலாம். இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நீங்கள் எவ்வளோ தாங்குவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரிஸ்க் ப்ரொஃபைலிங் பண்ணுறது. ஒவ்வொருத்தரோட ரிஸ்க் ப்ரொஃபைலிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன சுச்சுவேஷனை சொல்கிறேன். இம்பார்ட்டண்டான விஷயம், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். வேணுன்னா திரும்ப இதே இடத்துக்கு வந்து கவனித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராஜனுக்கு 28 வயசு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், மந்த்லி சேலரி 60,000, சிங்கிள் அண்ட் நோ டிபெண்டன்ஸ். சுரேஷ்க்கு 32 வயசு, பிரைவேட் கம்பெனி எம்ப்ளாயி, மந்த்லி சேலரி 60,000, மேரீடு, ஒரு குழந்தை 3 வயசு ஆகுது. பேரண்ட்ஸும் சுரேஷை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. 2 பேருக்கும் சேம் சேலரி. ஆனால் ராஜனுக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் 25,000 ரூபா. பேலன்ஸ் கேஷ் ஆன் ஹேண்ட் 35,000 ரூபா இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு எதுவும் இல்லை, பெருசாக இல்லை. அவர் ஒரே பையன், அவரோட அம்மாவும் அப்பாவும் அவரை நம்பியும் இல்லை. சுரேஷுக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் 45,000 ரூபா. பேலன்ஸ் கேஷ் ஆன் ஹேண்ட் 15,000 ரூபா. ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. கிட்ஸோட எஜுகேஷன், ரிட்டைர்மெண்ட், ஃபியூச்சரில் ஹவுஸ் பிளானிங்கும் இருக்குது. பேரண்ட்ஸோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் இருக்குது. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ 2 பேருக்கும் சேம் சேலரி. யார் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? யார் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டால், நீங்கள் அநேகமாக ராஜனுக்கு எங்கேஜ், எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைப்பீங்க இல்லையா? ஆனால் சுரேஷுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதனால் கன்சர்வேட்டிவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கலாம் இல்லையா? சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜன் கிட்டையும் சுரேஷ்கிட்டையும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேள்வி கேட்போம். ரிஸ்க் ப்ரொஃபைலிங் அடிப்படையில் மார்க்கெட் திடீர்னு 20% டவுன் ஆச்சு. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் 1 லட்ச ரூபா இருந்தது, இப்போ 80,000 ரூபா ஆச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு 3 ஆப்ஷன்ஸும் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஆப்ஷன் ஏ, பேனிக் ஆகி எல்லாத்தையும் ரெடீம் பண்ணிடுவீங்க. ஆப்ஷன் பி, கொஞ்சம் ஒரீடாக இருப்பீங்க, ஆனால் வெயிட் பண்ணுவீங்க. மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்னு நம்பிக்கையோடு காத்திருந்து அப்புறம் முடிவு பண்ணுவீங்க. ஆப்ஷன் சி, இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைப்பீங்க, இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதற்கு ராஜன் ஆப்ஷன் ஏவையும் சுரேஷ் ஆப்ஷன் சியையும் சூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ உங்களோட பதில் என்னவா இருக்கும்? ராஜனுக்கு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சுரேஷுக்கு அக்ரஸிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலான்னு முடிவு பண்ணுவீங்க இல்லையா? ஏன்னா ராஜன் பேசிக்கலாக பயந்த சுபாவம் உள்ளவர், சுரேஷ் அப்படி இல்லை, கொஞ்சம் தைரியசாலி. அவர் எல்லாமே ப்ராப்பராக ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ணி இருக்காரு. அதாவது அவருக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்டு, ஹெல்த் இன்சூரன்ஸு, டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் மீதி இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தில் ரிஸ்க் எடுத்தால் தப்பு இல்லைன்னு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி இருக்காரு. இதுதான் ரிஸ்க் ப்ரொஃபைலிங்கோட பெனிஃபிட், டேக்கிங் எ கால்குலேட்டிவ் டிசிஷன். அதை விட்டுட்டு சோஷியல் மீடியாவில் இருக்கிற மாதிரி உங்ககிட்ட 5 லட்ச ரூபா இருந்தால் இந்த ஃபண்டில் போடுங்க, 10 லட்ச ரூபா இருந்தால் இந்த ஃபண்டில் போடுங்க அப்படின்னு உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பற்றி எதுவும் தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா அதுதான் இருக்கக்கூடியதுலேயே மிகப்பெரிய ரிஸ்க். இப்போ புரியுதா? இது ஒரு சாம்பிள் ரிஸ்க் ப்ரொஃபைலிங் கொஸ்டின் தான். இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் மூலிமா கிளைண்ட்டோட பிஹேவியரல் ஆஸ்பெக்ட், சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், பாஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 4 டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸை பார்ப்போம். டைப் 1, கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர். பணம் போகவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க. மார்க்கெட் டவுன் ஆனால் தூக்கமே வராது, சேஃப்டி தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. யாருக்கு இந்த ப்ரொஃபைல் சூட் ஆகும்னா, டெட் ஃபண்ட் கேட்டகரி இன்வெஸ்டர்ஸ்க்கு, லிக்விட் ஃபண்ட், அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட், சேவிங்ஸ் ஃபண்ட், இந்த மாதிரி. மாடரேட் இன்வெஸ்டர், கொஞ்சம் க்ரோத் வேணும் ஆனால் ரொம்ப ரிஸ்க் வேண்டாம், பேலன்ஸாக வேணும்னு நினைக்கிறவங்க. மார்க்கெட் டவுன் ஆனால் ஒரீடாக இருப்பாங்க ஆனால் பேனிக் ஆக மாட்டாங்க. யாருக்கு இந்த ப்ரொஃபைல் சூட் ஆகும்னா, ஹைப்ரிட் ஃபண்ட் கேட்டகரி, பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட், அக்ரெசிவ் ஆர் கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட். க்ரோத்தும் கிடைக்கும், ஸ்டெபிலிட்டியும் இருக்கும். டைப் 3, அக்ரெசிவ் இன்வெஸ்டர். மேக்ஸிமம் க்ரோத் வேணும், ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் டவுன் ஆனாலும் பரவாயில்ல, லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும். யாருக்கு இந்த ப்ரொஃபைல் சூட் ஆகும்னா, ஹை ரிஸ்க் எடுக்கிற நினைக்கிறவங்களுக்கு. எந்த ஃபண்டு சூட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், லார்ஜ், மிட், ஸ்மால், ஃப்ளெக்ஸி கேப்,
மல்டி அசெட் அலோகேஷன் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ். டைப் 4 வெரி அக்ரெசிவ் இன்வெஸ்டர், ஸ்பெசிஃபிக் செக்டார் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் ஜாஸ்தி ரிட்டர்ன் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. யாருக்கு இந்த ஃபண்டு சூட் ஆகும்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர்ஸ், மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, மென்டலி லாஸை எதிர்கொள்ளக்கூடியவங்க இந்த மாதிரி ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. பேங்கிங் செக்டார், ஐடி செக்டார், பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட், தீமேட்டிக் ஃபண்ட்ஸ், டிஜிட்டல் இந்தியா, மேனுஃபேக்சரிங் திங் இந்த மாதிரி செக்டார்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. செக்டார்ஸ் அண்ட் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் ஹை ரிஸ்க், என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டுமே இது சூட்டபிள். சிம்பிள் சம்பனி என்னன்னா டைப் 1 கன்சர்வேட்டிவ் சேஃப்டி ஃபர்ஸ்ட் டெட் ஃபண்ட் கேட்டகரி, டைப் 2 மாடரேட் பேலன்ஸ் ஃபண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஹைபிரிட் கேட்டகரி, டைப் 3 அக்ரெசிவ் மேக்ஸிமம் growth ஈக்விட்டி ஃபண்ட் கேட்டகரி, டைப் 4 வெரி அக்ரெசிவ் ஸ்பெசிஃபிக் செக்டார் ஃபண்ட் தீமேட்டிக் ஃபண்ட் கேட்டகரி. டாக்டர் டெஸ்ட் ரிசல்ட்ஸை பார்த்து மெடிசன் சஜஸ்ட் பண்ணுறாரு. நீங்கள் என்னோட நெய்பருக்கு இந்த மெடிசன் ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கும் அதே போடுங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேங்க தானே. மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அதே லாஜிக் தான். உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்து, உங்கள் குடும்ப சூழ்நிலை பொறுத்து, பாஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்து உங்களுக்கு சூட்டபிள் ஃபண்ட் எதுன்னு கேட்டகரின்னு டிட்டர்மின் ஆகும். அதனால் யாரோட சஜஷனையும் பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. இப்போ ரிஸ்க் ப்ரொஃபைலிங் என்னன்னு புரிஞ்சது இல்லையா? 4 டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு புரிஞ்சது இல்லையா? ஆனால் ரிஸ்க் ப்ரொஃபைலிங்கை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, உங்களுக்கு எந்த கேட்டகரின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு நாங்கள் என்னென்ன அப்ரோச் ஃபாலோ பண்ணுறோன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டைப் இன்வெஸ்டர், கன்சர்வேட்டிவா, மாடரேட்டா, அக்ரெசிவா அல்லது வெரி அக்ரெசிவா, நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ரிஸ்க் ப்ரொஃபைலிங் ஃபார்ம் இருக்குது. ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்தாக்கா உங்கள் போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ண எங்களை தொடர்பு கொள்ளலாம். பர்சனல் ஃபைனான்ஸ் சிம்பிளிஃபைட், அது எங்களோட கமிட்மெண்ட்.